கொள்கைனா என்னன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் கொள்கை இல்லையா அப்படிங்கிறாப்ல. கொள்கைனா அது இல்ல. தமிழ் தேசியமா திராவிடமா? இல்ல, தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இந்த மண் இருக்கன்னாக பார்க்கறது. அது சரி, நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படி கேள்வி இருக்கு. அதுக்கு பதில் இல்ல. இப்படி பேசுவதனால தான் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்குரிய எல்லா அரசியல் கட்சியும், அவர் திமுக மட்டும் சொல்லுதுன்றாரு, மொத்த அரசியல் கட்சியுமே தாவேக்காவை தற்குறிங்குது. தாவேக்காவை தற்குறின்னு சொன்னா, தாவேக்கா தலைவர் விஜய தற்குறின்னு சொன்னா, புசியானந்தோ தற்குறி, லைலாமணி ஒரு தற்குறி அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் தற்குறின்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, திமுகவை திட்டினா தமிழர்களை திட்டியது போல திமுக காட்டுதுல, அதே மாதிரி தாவேக்காவை திட்டினா தாவேக்கா கட்சியிலுக்கு தொண்டர்களை பொறுப்பாளர்களை தற்குறின்னு சொன்னா, தற்குறித்தனமாக செயல்படக்கூடியவன தற்குறின்னு சொன்னா, நம்ம கூட இருக்கிற லட்ச லட்சமான மக்களை வந்து தற்குறின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் என்ன தாவேக்கால போய் நிக்கிறாங்களா? தாவேக்கால பொறுப்பாளராக உறுப்பினராக வந்து 2000 பேர் உட்கார்ந்தாங்க. அந்த 2000 பேர் தான் தற்குறின்னு சொல்றோம். ஏன் தற்குறி? என்டிடிவி ரிப்போர்ட்டருடைய கழுத்துல துண்ட போட்டு இழுத்துட்டு வந்ததுனால அவன் தற்குறி. சூட சுண்டலு விஜய் ரசிகர் பூரா மெண்டலு அப்படின்னு சொல்றான்ல, அதனால அவன் தற்குறி. ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு அடிப்படை புரிதல், ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு தலைவர் வந்தா வரவேற்று மரியாதையா கொண்டு வரணும். ஆனா அந்த ஏர்போர்ட்ல பண்ணி மேஞ்ச மாதிரி ஆக்குறான்ல, அதனால அவன் தற்குறி.